இட்ஸ் அனிருத் இரா ஆர் அனிருத் எரா, அதாவது இப்படிங்கிற ஒரு வார்த்தையை சோஷியல் மீடியாவில் அனிருத் அவருடைய ஃபேன்ஸ் வந்து பெரிய அளவில் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு சில இடங்களில் தான் நான் சொல்வேன். இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ரஹ்மான் சார் மாதிரியோ இல்லை யுவன் சங்கர் ராஜா சார் மாதிரியோ பெரிய அளவில் வந்து இன்னும் ஒரு ஆல்பம்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வேரியேஷன்ஸில் வந்து அனிருத் சார் வந்து கொடுக்கல. பட் இருந்தாலும் கடந்த 10 வருஷம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாஸ் ஹீரோக்களுடைய படங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த மனசிலாயம் இந்த சாங் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அனிருத் வைப் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நான் வந்து யார் ஃபேனு மியூசிக்கில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய தீவிர வெறியன். ஸோ கோட் படத்துலையும் கூட பார்த்தோம் அப்படின்னா யுவன் சார் போட்ட இந்த மியூசிக் ஆல்பம்ஸ் அப்படிங்கிறது நல்லா இல்லை அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் வந்து அந்த மட்ட சாங்காக இருக்கட்டும், லாஸ்ட்டில் போட்ட சில பிஜிஎம்ஸ்லாம் வந்து ஓகே, ஒரு 100 ரன் அடிக்கலனாலும் யுவன் ஒரு 30 ரன் அடித்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ இருந்தாலும் பட் இது வந்து அனிருத் எராவா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கடந்த 10 வருஷங்களை எடுத்து பார்க்கும்போது இட்ஸ் அனிருத் எரா அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு ஏன்னா 2014 2024 வரைக்கும், அதாவது விஜய் சாருடைய கத்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாஸ் படங்கள், மாஸ் ஹீரோக்களோட படங்கள், வேதாளமாக இருக்கட்டும், அஜித் சாருடைய வேதாளம், அதுக்கப்புறம் அந்த விவேகம் அண்ட் தலைவருடைய தர்பார், பேட்டை அண்ட் ஜெயிலர், இப்போ வரப்போகிற இந்த வேட்டையின் வரைக்கும் அனிருத்துடைய சம்பவம் அப்படிங்கிறது நடுவில் லியோ பீஸ்ட்டை வந்து நான் மறந்துட்டேன். ஸோ அந்த படத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அனிருத் அப்படிங்கிறவருடைய சம்பவம் அப்படிங்கிறது நிச்சயமாக ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வேட்டையின் படத்தில் வந்து ரீசெண்டான ஒரு பாட்டு மனசிலாயோ, அந்த பாட்டும் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்திருக்கு. ஏன்னா நான் நிறைய விஷயம் யோசித்தேன். ஞானவேல் அப்படிங்கிற டைரக்டர் வந்து ஜெய்பீம் படம் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடியவர். அவர் படத்தில் எப்படி அனிருத் வந்து ஒரு மாசான பிஜிஎம், மாசான தர லோக்கல் சாங்கெல்லாம் போட்டு எப்படி நம்மளை ஆட வைக்க போகிறாரு, எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டில் வந்த லிரிக்ஸு, கடவுள் பேராக வந்து கலவரம் 100 நடக்குது, ஆனால் படைச்சவன் வந்து ஒரு ஆள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிரிக்ஸை வச்சு கேட்கும்போது ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு கதை சம்பவம் அப்படிங்கிறது வந்து டைரக்டர் ஞானவேல் அப்படிங்கிறவர் வந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கதையில் ரஜினி சாருடைய அந்த மாஸ் மசாலா எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு வைப் சாங்கு. இதுக்கு முன்னாடி வந்து தர்பாரில் ஒரு சாங் வந்து இருக்கும், நான் தாண்டா இனிமேல், அந்த சாங்காக இருக்கட்டும். பேட்டையில் 2 சாங் இருக்கும், பேட்டை அந்த மாசு மரணமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த எத்தனை சந்தோஷம் அந்த சாங்காக இருக்கட்டும், நிறைய சாங்ஸ் வந்து இருக்குது. ஸோ வேறு லெவலில் ஒரு வைப் இருக்கும், ஒரு செலிப்ரேஷன். ஸோ இந்த மனசிலாயோ சாங்கில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அந்த இடத்துல அப்படியே சூப்பராக வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இளையராஜா அவருடைய மேஸ்ட்ரோவுடைய காம்போவில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து பல பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் வந்திருக்கு. குறிப்பாக ரஜினி சாருடைய படங்களில் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பாட்டெல்லாம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ரேட்டு. இன்றைக்கும் வந்து நைட் டைமில் வேறு லெவலில் வந்து டிவிக்கெல்லாம் சரி ரேடியோஸ்லேயும் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹிட்டு. ஸோ அவருடைய வாய்ஸை ஏஐ மூலயமா வந்து இந்த பாட்டில் வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது. இதை தாண்டி தலைவரோட அந்த கரிஷ்மா ஸ்டெப்பு, ஸோ பாட்டோடைய அந்த பீட்டு சில இடங்களில் கேட்கும்போது அதை அப்படியே நிறுத்திட்டு தாத்தா வராரு கதரை கூட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரே மாதிரி பீட்டு மாதிரி இருந்தாலும், பட் அதில் வந்து அந்த மலையாளம், ஸோ உள்ளுக்குள்ளே வர அந்த கோரஸு அண்ட் மஞ்சு வாரியர் அவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, வைபு, ஸோ பாட்டு மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா தியேட்டரில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அனிருத் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அனிருத் கிட்ட வந்து ஒரு பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் சாரையும் யுவன் சங்கர் ராஜாவையும் ஒரு சில இடங்களில் வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பிஜிஎம் அண்ட் அந்த மாஸ் ஹீரோக்கள் படங்களோட குறிப்பாக அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸ், அந்த ஓப்பனிங் சாங்ஸ் அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. ஸோ அனிருத்தனுடைய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்பம்ஸ்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கொடுத்தாரு. செக்கச்சவந்த வானம், அச்சம் என்பது மடமேடா. ஸோ ட்ரெண்டிங்கில் பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரவுடி பேபி மாதிரியான சாங்ஸும் வந்து கொடுத்தாரு. ஆனால் அவர் ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அந்த ஓப்பனிங் சாங்கு, குறிப்பாக வந்து கத்தியில் பக்கம் வந்து சாங்கு, செல்ஃபி புல்ல இந்த சாங்கு, ஆத்தியனி இந்த சாங்லாம் வந்து கத்தியுடைய தீம் பிஜிஎம் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சரி, விஜய் சார் வந்து டான்ஸ் ஆடக்கூடியவர், அவருக்கு வந்து நல்லா எப்படி போட்டாலும் செட் ஆகிடும், ஸோ மாசாக வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அஜித் சாருக்கு என்ன பண்ணிவிடுவார் அனிருத் அப்படின்னு வெயிட் பண்ண டைமில் வேதாளம் படத்தில் ஓப்பனிங் வீர விநாயகர் சாங்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அந்த சாங்கு டோன்ட் யூ மெஸ் வித் மீயாக இருக்கட்டும், இல்லை ஆலுமா டோலுமா, இன்றைக்கி வரைக்கும் வேறு லெவலில் ஒரு வைபாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இது அந்த தெரிக்க விடலாமா அப்படிங்கிற அந்த தெரி தீமாக இருக்கட்டும், வேதாளமில் எல்லாமே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருந்தார் ஒரு அனிருத் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸோ ஓகே, இவங்க 2 பேர் வந்து கரண்ட்டில் இருக்கிறாங்க, மாசாக இருக்கிறாங்க. ஓகே, இப்போ ரஜினி சாருக்கு வந்து எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கும் வந்து பேட்டை
தர்பார், ஜெயிலர், குறிப்பாக ஜெயிலர் பார்த்தோம் அப்படின்னா அனிருத் ஒரு பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து வேறு லெவலில் ஒரு வைப் வந்து சம்பவம் பண்ணியிருந்தார். ஸோ இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் வந்து இது சிம்புக்கும் அனிருத்துக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு காம்போ வந்து தொடரல. அதுக்கு காரணம் பீப் சாங் வந்து செம்மையாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அது சர்ச்சையை கிளப்புனதுனால அது வந்து பெரிய அளவில் அவங்களுடைய கூட்டணி வந்து தொடரலை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தனுஷ் அவர்களுக்கும் இவருக்கும் வந்து இந்த மாரி, வேலையில்லா பட்டதாரி, தங்கமகன் வேறு லெவலில் வந்து ஒரு வைப் அப்படிங்கிறது இருந்தது. வைதிஸ் கொலவெறியிலேருந்தே அவங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு அந்த DNA காம்போ அப்படிங்கிறது. எல்லாருக்குமே எஸ்கேலேருந்து எல்லாருக்குமே வந்து வேறு லெவலில் பண்ண அனிருத், ஓகே கமல் சாருக்கு என்ன பண்ணுவார், கமல் சார் வந்து உலக நாயகன், அவருக்கு எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா பண்ணதுலே பெஸ்ட்டு சம்பவம், ஒரு பெரிய சம்பவம் பார்த்தோம்னா விக்ரம் படத்துக்கு பண்ண சம்பவம் தான் அப்படின்னு வந்து சொல்லணும். விக்ரம் படத்தில் பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதில் வர வந்து அந்த சந்தானம் அவருடைய அந்த கேரக்டர், அதாவது விஜய் சேதுபதி அவருடைய அந்த இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அது மாதிரி அந்த பார்ட்டியில் வர சாங்காக இருக்கட்டும், இல்லை படம் ஃபுல்லாக வந்து தீயாக வந்து கம்போஸ் பண்ணியிருந்தார். இதை தாண்டி தெலுங்குலேயும் பார்த்தோம்னா பவன் கல்யாண்லேருந்து பல நடிகர்களுக்கு வந்து ஒரு மாசாக வந்து தீம் வந்து அனிருத் வந்து போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும், இட்ஸ் அனிருத் ஏரா. ஒரு கட்டத்தில் பிஜிஎம் கிங் அப்படின்னு வந்து யுவன் சங்கர் ராஜா சார் பேர் எடுத்தாலும் இன்றைக்கி சில கம்போசிஷனில் ஏதோ ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. பட் கம்பேக் வந்துட்டாருன்னா மனுஷனை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது, அது வேறு விஷயம். பட் ஏஆர் ரஹ்மான் சாரும் வந்து சிம்டாக்காரன் மாதிரியான பாட்டில் வந்து ஒரு சாங் போடும்போது திணறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஆனால் அனிருத் கன்சிஸ்டண்ட்டாக பீஸ்ட்டு, விவேகம் படம் சரியாக பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் படத்தில் பாட்டு சும்மா வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அது மாதிரி எல்லாருக்குமே வந்து இந்தியன் 2 படம் கூட பார்த்தோம் அப்படின்னா தாத்தா வராரு சாங் வந்து பெரிய அளவுக்கு இல்லைனாலும் பெட்டர், நம்ம கோட் படத்தில் வந்து விசில் போடு சாங்கை விட பெட்டராக ஓரளவுக்கு பீட் வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுலேயும் அந்த கேலண்டர் சாங்காக இருக்கட்டும், நிறைய சாங்ஸ் வந்து இந்தியன் 2ல் வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காரு அனிருத், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஏஆர் ரஹ்மான் சாரும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பண்ண அந்த ரெக்கார்டு அப்படிங்கிறது அனிருத் வந்து பீட் பண்ணல. பட் கடந்த 10 வருஷத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் வந்து அனிருத் வந்து வெயிட்டாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அந்த மாஸ் ஹீரோக்களுக்கு போட்ட அந்த பிஜிஎம் அண்ட் தீமு, அந்த ஓப்பனிங் சாங், இந்த இடத்துல வந்து அனிருத் வெயிட்டான ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கடந்த 10 வருஷத்தில் இட்ஸ் அனிருத் ஏரா அப்படின்னு சில ஏரியாவில் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அனிருத்தே வந்து ஏதோ சொன்னார் அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து விடாமுயற்சியோட சாங்ஸ் வரும், தீமெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விடாமுயற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு சம்பவம் வந்து அனிருத் வந்து பண்ண போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் வேட்டையனில் ஜெயிலர் மாதிரி ஒரு சம்பவம் திரும்ப வந்து பண்ணுவாரா தலைவருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் யாராவது ராக் ஸ்டார் அனிருத் அவர்களுடைய ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.